தினம் ஒரு மிஷனரி வரலாறு. மேரி ஜோன்ஸ். வேல்ஸ் நாடு. சிறுமி மேரி ஜோன்ஸுக்கோ கொள்ளை ஆசை. சொந்தமாக ஒரு வேதாகமம் வாங்க வேண்டுமென்று. அந்நாட்களில் வேதாகமம் கிடைப்பது மிகவும் அரிது. அப்படியே கிடைத்தாலும் ஏழைகள் அதை வாங்க முடியாத நிலை. விலையோ மிக அதிகம். மேரி ஜோன்ஸோ பரம ஏழை. அப்படியானால் வேதாகமத்தை எப்படி வாங்க முடியும்? 6 ஆண்டுகள் கடந்தன. உள்ளத்தின் வாஞ்சை வளர வளர தான் சேமித்து வைத்திருந்த பணமும் உயர்ந்தது, ஆவலும் வளர்ந்தது. ஒரு நாள் மகிழ்ச்சி பொங்க துள்ளி குதித்தாள் மேரி ஜோன்ஸ். வேதாகமத்திற்கான பணம் சேர்ந்து விட்டது. 25 மைல்கள் தூரத்தில் உள்ள ஒரு போதகரிடம் வேதாகமம் இருப்பதை அறிந்து அதிகாலமே உற்சாகத்துடன் தன் நடைபயணத்தை துவங்கினாள். அங்கே போய் சேர்ந்தபோது பெரும் மகிழ்ச்சியில் இடி விழுந்தது போல் மேரிக்கு ஏமாற்றம் அங்கே காத்திருந்தது. வேதாகமம் தன்னிடம் இல்லை என்ற பதிலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். போதகர் சார்ல்ஸின் மனம் உடைந்தது. வேதாகமத்திற்காக ஒரு சிறுமியின் வாஞ்சையும் அவளின் பிரயாசமும் போதகரின் உள்ளத்தை அசைத்தது. வேறு ஒருவருக்காக வைத்திருந்த கடைசி வேதாகமம் ஒன்றை எடுத்து வந்து மேரியின் கைகளில் கொடுத்தார். தன் கண்களையே நம்ப முடியாதவளாய் போதகரையே உற்று பார்த்தாள். அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஊரை நோக்கி ஓடி வந்தாள். உறவினர்களை அழைத்தாள். உற்சாகத்தால் நிறைந்தாள். வேதாகமத்தை உறக்க வாசித்தாள். மேரியின் வாஞ்சையும் ஆர்வமுமே சர்வதேச வேதாகம சங்கம் தோன்ற காரணமானது.